பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர்ல ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 4th யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பெண்கள் மீதான வன்முறையும் மகளிருடைய பாதுகாப்பும், வயலன்ஸ் அண்ட் சேஃப்டி ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் உமன். இந்த டாபிக் தான் இன்னைக்கு இன்ட்ரோ மட்டும் பார்க்க போறோம். பொதுவாகவே மக்கள் தொகை எடுத்துக்கும் பொழுது ஏறக்குறைய ஆண்களுக்கு சமமாக பெண்களும் இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது 50% பெண்கள் இருக்காங்க. இந்த 50% பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள், கல்வி, தொழில்துறை இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே சம உரிமை இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய இடங்கள்ல கிடையாது. இந்த சம அந்தஸ்து, சம உரிமை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கூட போராடுறாங்க. ஒரு சில இடங்கள்ல பெண்களுக்கு ஆண்களுக்கு இணையாக நடத்துறாங்க. ஒரு சில இடங்கள்ல குறைந்த அளவு தான் மதிப்பு பெண்களுக்கு குடுக்குறாங்க. அதிக அளவு ஆண்களுக்கு இருக்கு. ஒரு சில இடங்கள்ல சுத்தமாக பெண்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லாம இருக்கு. இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ்ல பெண்கள வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் அப்படின்னு அன்றைய பாரதியிலிருந்து இன்றைய நவீன பெண்கள் வரைக்கும் அதே மாதிரி உமன்ஸ் சங்கங்கள் இருக்கு இல்லையா? மாதர் சங்கங்கள். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா குரல் கொடுக்கறது. இந்த மாதிரி நிறைய போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. பெண்களுக்குன்னு தனி காவல் நிலையம் இருக்கு. பெண்களுக்கு ஏதாவது அநீதி நடந்ததுன்னா அதை எதிர்த்து கேட்கறதுக்காக, போராடுறதுக்காக நிறைய சங்கங்கள் இருக்கு. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் கூட பெண்களுக்கு சம உரிமை கொடுக்காம நிறைய இடங்கள்ல வந்து அதை பறிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம, மகளிர வந்து பயமுறுத்துற மாதிரி, அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி, அவங்களுக்கு செக்ஷுவல் டார்ச்சர் குடுக்குற மாதிரி, நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், நம்ம வந்து டிவி ஆன் பண்ணாலும், இந்த மாதிரி கேர்ல்ஸ் அப்யூஸ் அப்படின்றது நெறைய நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பொதுவாவே வன்முறைய பயன்படுத்துறவங்க, ஆதி காலத்துலலாம் பார்க்கும்பொழுது நெறைய பிக்சர்ஸ் ஆதி காலத்துல எப்படி இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. இருந்தாலும், அந்த குகை ஓவியங்கள் இதெல்லாம் நமக்கு சொல்றது என்ன அப்படின்னா, பெண்களுடைய தலைமுடிய புடிச்சுட்டு இழுத்துட்டு வர மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். அப்பன்னா, அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி கரடுமுரடான ஒரு 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 ஸ்டிக் அவங்க கைகள வச்சிருப்பாங்க. அப்போ அந்த பெண்கள அடிச்சிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. நம்ம அதிலெல்லாம் பார்க்க முடியுது. இப்படி அந்த காலகட்டத்தில வன்முறையோட இருந்திருக்காங்க. நெறைய பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா, இன்றைய காலகட்டத்தில கூட அது வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு சில இடங்கள் வந்து பெண்கள், ஆண்கள் நெனைக்கிறாங்க, பெண்கள் நமக்கு வந்து எவ்வளோதான் நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்சிருந்தா கூட, நம்மளுடைய கல்ச்சர் வந்து ஒரு சில இடங்கள்ல பின்னுக்கு தள்ளப்பட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது, குழந்தைங்களுக்கு குடுக்குற உரிமையும், சுதந்திரம் பறிக்கப்படுது. ஒரு நல்ல குருவாக இருக்கிற பேரண்ட்ஸு, ஆண் குழந்தைங்களா இருக்கட்டும், பெண் குழந்தைங்களா இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து சரிசமமா நடத்தணும். அதே மாரி தனி மனித பண்பாடு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, ஆணுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் குடுக்குறோமோ, அதே மாதிரியான இம்பார்ட்டன்ட்டு பெண்களுக்கும் குடுக்கணும். அவங்க கிட்ட வந்து ரொம்ப பாசமா நடந்துக்கணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்வழி காட்டுற மாதிரி அமையணும். இந்த மாதிரி அவங்களுடைய தன்னடக்கம், அ அவங்களுடைய குழந்தைகளை போற்றும் விதம், இது எல்லாமே சிறப்பா அமைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி பண்பாடுகள் குறையும் பொழுது, இண்டிவிஜுவலா ஒரே ஒரு வீட்ல கூட ஆணுக்கு ஒரு உரிமையும், பெண்ணுக்கு ஒரு உரிமையும் குடுத்து வளர்ப்பாங்க. நம்மளே கூட நெறைய பேர் பார்த்துருப்போம். ஒரு வீட்ல ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆண் குழந்தைக்கு அதிக அளவு சலுகைகள குடுத்து வளர்ப்பாங்க. பெண் குழந்தைகள உதாசீனப்படுத்துவாங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது, அந்த பையன் வளர வளர என்ன பண்ணுவான், பெண்ணுக்கு வந்து எந்த உரிமையும் கிடையாது. ஆணுக்கு தான் எல்லா உரிமையும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அந்த குழந்தைக்குள்ள வளர்ந்துரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பேராசை, பொறாமை,
ஒரு மாரி ஹார்ட் வேர்ட்ஸ யூஸ் பண்றது, பெண்கள மதிக்காம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதனால பெற்றோர்கள் அ பெற்றோர்கள் வந்து பெண் குழந்தையா இருக்கட்டும், ஆண் குழந்தையா இருக்கட்டும் வளர்க்கும் பொழுது, எல்லாருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் குடுத்து வளர்க்கணும். அப்படி வளர்க்கும் பொழுது அந்த குழந்தையானது சமுதாயத்தில நல்ல வளர்ச்சி அடையும். ஆண் ஆண் பையனா இருந்தா பெண்களுக்கு சம உரிமை குடுக்கணும், முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சு சமுதாயத்தோட பழகும் பொழுது, அதுக்கேத்த மாதிரியான மெச்சூரிட்டி அந்த குழந்தைக்கு வரும். இதுவரைக்கும் நம்ம வந்து இன்ட்ரோ மட்டும் தான் பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம கிளாஸு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெண்கள் மீதான வன்முறையும் மகளுடைய பாதுகாப்பும். இதுதான் வந்து 4th யூனிட்டுடைய டாபிக். இந்த 4th யூனிட்டு இன்னைக்கு இன்ட்ரோ முடிச்சிட்டோம். நாளைக்கு கிளாஸு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.